வாசிக்கிறபடி 53வது சங்கீதத்தை எடுங்க. பக்கம் 702 பக்கம். பக்கம் 702 சங்கீதம் 53. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பான். எடுத்தவங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? பக்கத்தில் பாருங்க. 53வது சங்கீதம். பக்கமும் சொல்லிட்டேன், எடுத்து கொடுங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. நான் வாசிக்கிட்டோமா? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடினார், நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். சியோனில் இஸ்ரவேலுக்கு தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது அந்த மனுஷனுக்கு என்ன வருமா? துக்கம் அல்ல, சந்தோஷம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை என்ன பண்ணுறாரா? உண்மையாக யார் தேவனை தேடுறீங்க, உண்மையாக யார் தேவனை தேடி வர்றீங்க, உண்மையாக கடவுளை தேடுற ஒரு கூட்டம் இருக்கா, வர்ற ஒரு கூட்டம் இருக்கா அப்படின்னு யார் பார்க்குறான்னா தேவன் பார்க்கிறார். எங்கேருந்து பார்க்குறாரு? இன்னைக்கு ஜபத்துக்கு போகணுமா, இவ்வளோ வெயிலாக இருக்கே, இன்னைக்கு ஆராதனைக்கு போகணுமா அப்படின்லாம் புலம்பிட்டு இல்லை. என்னை படைச்சவரை நான் தேடி பார்க்க வந்திருக்கிறேன், என்னை படைச்சவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். எனக்கு யாரும் முக்கியம் இல்லை, என் தேவன்தான் எனக்கு முக்கியமானவர், என் தேவன்தான் எனக்கு ரொம்ப 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 முக்கியமானவர் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். உன்னுடைய எல்லா சிறையிருப்பும் மாறும். அது சொப்பனை காண்ற மாதிரி மறைஞ்சி போகும். நீ படுகிற அந்த வேதனை சொப்பனை காண்ற மாதிரி மறைஞ்சி போகும். கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபாகி உனக்கு வாக்கு கொடுக்கிறார், இஸ்ரவேலாகி உனக்கு வாக்கு கொடுக்கிறார், மகனே மகளே என்று வாக்கு கொடுக்கிறார். உனக்கு மகிழ்ச்சி உண்டாகுன்னு சொல்கிறார். ஒருத்தர் எப்போ தேவனை தேடாமல் இருக்கிறாங்களோ, எப்போ கடவுள் பயம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்போவே அவனுக்கு போராட்டம் ஆரம்பிச்சிடும். நார்மலாக பொதுவாகவே சொல்கிறேன், அப்போவே அவங்களுக்கு என்ன ஆரம்பிச்சுன்னா உபத்திரவம் ஆரம்பிச்சிடும், போராட்டம் ஆரம்பிச்சிடும், பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். ஏன் பிரச்சனை நினைக்கிறத விட்டுட்டு நான் கர்த்தரை தேடுறேனா, நான் கர்த்தரை அன்பு கூறுகிறேனா, நான் கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறேனா என்று நீங்கள் தான் என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுது? ஆண்டவருடைய பிள்ளையே, என் பிள்ளைக்கு ஏன் போராட்டம் வருது, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? ஒரு நாளும் நீ தேவனை தேடுற பழக்கம் உனக்கு வேணும். நான் சொல்கிறது புரியுதுதாங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணணும், தேடுறவங்களா இருக்கணும். கடவுளை தேடுற பழக்கம் உனக்கு வரணும். நீ கடவுளை தேடுவாயானால், அந்த பழக்கத்துக்குள்ளே வந்திருப்பாயானால், நான் நிச்சயமாக சொல்லுவேன் ஆண்டவருடைய பிள்ளையே, நீ இப்போ இருக்கிற அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் தேடாமல், ஆண்டவர் மேலே பயம் இல்லாமல் நம்ம என்னதான் பேர் கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஒரு சிறையிருப்பு மாறாது. சிறையிருப்பு மாறணும்னா நீ கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தர் தேடுகிற மகளாக மாறணும். இல்லையா? சரி, நம்ம இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17. ஒருத்தர் வாசிக்கும் பொழுது ஒருத்தர் நிறுத்திடணும். ரொம்ப 2-3 பேர் வாசித்து குழப்பக்கூடாது. ஒருத்தர் யார் வாசித்தாலும் என்ன பண்ணணும், ஒருத்தர் நிறுத்திடணும், ஒருத்தர் கவனிக்கணும். வாசிங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும்
நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தை மாற்றியோ நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வாசிக்கக்கூடாது. அதில் என்ன எழுதியிருக்கோ அதை மாதிரி நம்ம பார்ப்போம். சரியா? சரி, இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது யுத்தத்துக்கு போன ராஜாக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, அலைஞ்சி திரிஞ்சு தண்ணி கிடைக்காம ரொம்ப சோர்ந்து போயிட்டு, நல்லா கேளுங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மனம் முறிஞ்சி மனம் உடஞ்சி, அதாவது எப்படி சொல்கிறதுனா, அவ்வளோதான் இனி தப்பி பிழைப்போமா அப்படி நம்பிக்கையே இல்லாமல் போயிட்டாங்க. என்ன இல்லை, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. அதுதான் ஆண்டவர் சொன்னார், அந்த தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கை அற்றுப்போன உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிற, முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிற, இனி அடுத்த காரியம் என்ன செய்ய வழி இல்லைன்னு நினைக்கிற, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு, நான் ஒரு வழியை உனக்காக ஆயத்தம் பண்ணுவேன். காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் பிழைப்பக்கிறதுக்கு ஏற்ற வழி கர்த்தரிடத்தில் உண்டு மகளே, கர்த்தரிடத்தில் உண்டு மகனே. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் அதாவது நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா, ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு உருவாக்க வல்லமை உள்ள தேவன், இல்லாதத இருக்கிறத போல அழைக்கிற தேவன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது ஆண்டவருடைய பிள்ளையே? இப்போது அந்த அவங்க பொழைக்கிறதுக்கு என்ன வேணும்னா தண்ணி வேணும். இப்போது தீர்க்கதரிசிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, கேட்குறாங்க, நாங்கள் பொழைப்போமா, எங்களுக்கு எங்கள் மிருகம், நாங்கள் யுத்தத்துக்கு வந்த, யாரும் பேசக்கூடாது, நம்ம யுத்தத்துக்கு வந்த, அந்த யுத்தத்தில் வந்திருக்கிறோம், அந்த யுத்தத்தில் சோர்ந்து போயிட்டோம், இப்போ சண்டை போடணும், கொஞ்சம் தண்ணி வேணும், குடித்தாதான் பலன் வரும், பலன் வந்தால் தான் சண்டை போட முடியும், ஜெயிக்க முடியும். சரி, அப்போது இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ வந்து தீர்க்கதரிசிகிட்ட கேட்கும்போது தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறார், போ வாய்க்காலை வெட்ட சொல்லு. வெட்டின வாய்க்காலில் நாளை காலில் தண்ணி வந்திருக்கும். அவங்க யோசிக்கிறாங்க, காற்றையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, மழையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படி இருக்க சூழ்நிலை எப்படி தண்ணி வரும்? கர்த்தர் சொல்கிறாரு, நீ வெட்டு, தண்ணி வரும். கர்த்தர் சொல்கிறார், நீ ஆரம்பி, காரியம் முடியும். கர்த்தர் சொல்கிறார், நீ ஆரம்பி, துவக்க ஆரம்பி, கர்த்தர் முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ முயற்சி மட்டும் எடு, கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ முயற்சி மட்டும் பண்ணு, ஆண்டவர் நிமித்தமாக செயல்பட ஆரம்பி, கர்த்தர் உனக்கு காரியத்தை முடிக்க பண்ண வல்லமை உள்ளவரா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உன் கையில் ஒன்றுமே இல்லை தான், உன் கையில் எதுவுமே இல்லை தான், ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், அவர் சொன்னார்னு நீ ஆரம்பித்தா அவர் சொன்னதை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களை சூழ்நிலையை பார்க்காதீங்க, எந்த நிலைமையில் இருக்கிறோன்னு நினைக்காதீங்க. உன் நினைவுகள் யாருன்னா உன் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். சூழ்நிலை எதிராக இருக்கலாம், போராட்டங்கள் பிரச்சனைகள் ரொம்ப 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 எதிராக இருக்கலாம், என்ன செய்வோம் என்ன பண்ணுவோம் ஒன்றும் தெரியாத மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னார்னா அவர் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போது முதல்ல இது வந்து ஒரு உலகத்து பிரகாரமானதுன்னா ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு காரியம். தண்ணின்னா ரொம்ப ஒரு மனுஷனுக்கு முக்கியம். எப்படியோ உடம்புல தண்ணி சத்து குறைஞ்சா அவ்வளோதான், ஒரு மனுஷன் அவன் ரொம்ப டயர்டாயிடுவான். இந்த வெயிலெல்லாம் போகும்போது அந்த வெப்பத்தால் நம்ம உடம்புல இருக்கிறதுனா அது தண்ணி அது அப்படி குறைஞ்சவனும் அவனுக்கு ரொம்ப என்ன ஆகும், டயர்டாக மாறிடும். அவனால் அடுத்த வேலை செய்ய முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவான். இப்போது இது ஒரு பக்கம் மாம்ச பிரகாரமாக பார்க்குறோம். இன்னும் ஆவிக்குரிய பிரகாரம் தண்ணின்னா எதை குறிக்குதுன்னா, வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகம புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை முதல் வசனம், பைபிளோட ஆரம்பம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்து மேல இருள் இருந்தது. தேவாவியர் எது மேல அசைவாடி கொண்டு இருந்தாராம்? ஆதியில் தேவாவியர் எப்படி அசைவாடினாரு? தண்ணி மேல அசைவாடி கொண்டிருந்தார், ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ வெறுமையா இருக்கிற, அதாவது உங்க மனசு வெறுமை, உங்கள் வீடு வெறுமை, உங்கள் வாழ்க்கை வெறுமை, அதாவது வெறுமையாக இருக்கிற இடத்துல
எப்படி வறண்ட நிலம் தண்ணிக்காக எப்படி அப்படியே ரெண்டாக பொழந்து இருக்க ஒரு வறண்ட நிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாத நிலத்தை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? வெடிப்பா. அந்த தண்ணி வந்து அந்த நிலத்து மேலே விழுந்தவன எப்படி ஆகிடும்? அந்த வெடிப்பெல்லாம் மறைஞ்சி எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். மண்ணெல்லாம் என்ன ஆகும்? ஆமாம், அதான் சொன்னார், நீ தாகம் எது மேலே இருக்கணும்னா ஆவியானவர் மேலே உனக்கு தாகம் இருக்கும். வறண்டு போய் உன் ஆத்மா வெறுமையாகி உன் ஆத்மா இனி பட்டு போன உன் வாழ்க்கை துளிர்க்குமா? செத்து போன மரம் மறுபடியும் முளைக்குமா அப்படின்னு சொன்ன மாதிரி வெறுமையாக இருக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். உன் தாகம் ஆவியானவர் மேல் இருந்தால், பரிசுத்த ஆவியான மேல் தாகம் கொண்டு நீ இருப்பாயானால், அந்த தாகத்தின் மேல் ஆவியானவர் வல்லமையாக இறங்குவார். அந்த தாகமுள்ள உன்மேல் கர்த்தர் தண்ணீரை ஊற்ற ஆரம்பிப்பார். அந்த பரிசுத்தாவி உனக்குள்ளே வரும்போது எதெல்லாம் வெறுமையாக இருக்கோ அங்கெல்லாம் செழிப்பாய் மாறிடும். உன் வருமானம் வெறுமையாக இருக்கா, அங்கே ஒரு செழிப்பை பார்ப்பாய். எதெல்லாம் கட்டப்படாமல் இருக்கா, அங்கே ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா அது கட்டப்பட ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் ஞானம் குறைவாக இருக்கா, அங்கே ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா ஞானம் வர ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கா, அந்த இடத்துல பலவீனத்தில் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா நீ பலனடைய ஆரம்பிப்பாய். அதுதான் உலகத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒரு மனுஷனுக்கு தாகத்துக்கு தண்ணி எப்படியோ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி தாகத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியமானவர். அந்த ஆவியானவர் உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமா? சகல ஞானத்தையும் கொடுப்பார், சகலத்தை வெளிச்சத்தை கொடுப்பார், வெளிப்பாடை கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுத்து உன்னை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளைய நிரப்பப்படும் சொன்னார்னா, அந்த பள்ளத்தாக்கு என்ன பண்ணுமா? நிரப்பப்படும். தண்ணீரால் என்ன பண்ணும்? அப்போது நல்லா கேளுங்க, நீங்களும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் ரொம்ப முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல், அதுக்கு தான் சொல்கிறேன், கல்லு மாதிரி இருக்காதீங்க, பாறாங்கல் மாதிரி வறண்ட நிலம் மாதிரி இருந்தீங்கன்னா ஆவியானவருடைய வல்லமை இறங்கிறதுக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஏன் ஆராதனைக்கு முக்கியமாக முன்னாடி வர சொல்கிறேன்னா, ஆராதனை வேலையில் தான் ஆவியானவர் ஜீவ தண்ணீரை உன் மேலே ஊற்ற ஆரம்பிப்பார். எல்லாரும் ஆராதனைக்கு முடிகிற நேரத்துலையும் முடிஞ்ச உடனேயும் வந்து நீ என்ன அபிஷேகத்தை பெற முடியும், என்ன ஆவியில் நிரப்பப்பட முடியும்? நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, அந்த ப்ரெசன்ஸை உங்களால் உணர முடியுமா? ஏதோ உட்காடுறீங்க, ஏதோ சத்தத்தை வார்த்தையை கேட்குறீங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே அந்த ப்ரெசன்ஸில் இருக்கணும். ஆவியானவருடைய பேசுகிற சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கணும். ஆவியானவருடைய வழி நடத்துறதுக்குள்ள ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்போ உன்னை நிரப்பவும் கர்த்தர் தாகம் வாஞ்சியாக இருக்கிறார். இந்த மாதத்தில் வாக்கும் கொடுத்துருக்கிறார், நீ பரிசுத்த ஆவியில நிரம்பின பாத்திரமாக இருப்பாயானால் உன் வறண்ட நிலங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஊற்றாய் மாற ஆரம்பிச்சிடும். உனக்குள்ள இந்த ஜீவ தண்ணீர் புறப்பட ஆரம்பிக்கும், உனக்குள்ள இந்த வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும். உனக்குள்ளந்து அந்த வல்லமை உன் பிள்ளையை தொட ஆரம்பிக்கும், உனக்குள்ள இருக்கிற வல்லமை உன் கணவனார தொட ஆரம்பிக்கும், உனக்குள்ள இருக்கிற அந்த தண்ணி பாய்ந்து ஓடும். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்குள்ள இருக்க அந்த அபிஷேகம் தான் மற்ற உன் பிள்ளைகளையும் நீங்கள் இறக்குற பேசும்பொழுது அந்த இடத்துலையும் நீங்கள் தொடும் பொழுதே உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியான ஜீவ தண்ணீர் அவங்களை தொற்றும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா நிரப்பப்பட்ட பாத்திரமாக இருக்கணும், ஆவியில் நிரப்பப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய ஆறை உண்டாக்கணும். நீ சாதாரண நதியாக இருக்கக்கூடாது, நீ காட்டாராக மாறணும். உன் பாத்திரத்தில் அபிஷேகம் நிரப்பப்பட்டிருக்கணும். இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், மகளே, இதோ கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது கேட்கும் போதே, உனக்குள்ள அந்த தாகம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியை உண்மையில நிரப்புவார், கர்த்தருடைய ஆவி உண்மையில வல்லமை ஊட்டுவார் மகனே. அல்லேலூயா, ஆமென். நீயும் வறண்டு போனா உன் குடும்பமும் வறண்டு போகும். நீங்கள் செழிப்பாக இருந்தால் உன் பிள்ளை செழிப்பாகும். நீங்கள் செழிப்பாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்ல போகிறேன், வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். அல்லேலூயா, ஆமென். என் பிள்ளை ஜெபிக்க மாட்டுது, என் பிள்ளை வந்து ஆண்டவருக்குள்ளே வர மாட்டுது. நீங்கள் நல்லா நிரம்பி பாரு, உனக்குள்ள அந்த நான் அபிஷேகம் பொங்கி எழுந்து வரட்டும், தானாகவே அந்த பிள்ளை உன்னை தேடி இங்கே இடத்துல வரும். அல்லேலூயா. ஆவியில் நிரம்புங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, தண்ணீரை அபிஷேக நதியை பெற்றுக்கொள்ளுங்கனாலும் அப்படியே நின்று எங்கேயோ வந்து சினிமா தேட்டருக்கு வந்த மாதிரி
இல்லை வண்டலூர் ஜூவில் மிருகத்தை பார்க்குற மாதிரி போய் நின்று நான் நின்று தான் இருப்பேன், ஆச்சரியமாக பார்ப்பேன்னா நீ என்னைக்கு நிரப்பப்பட்டு என்னைக்கு நீ செழிப்பாக மாறுறது? நான் கேட்குறேன். விடுறதே இல்லை, சரீரத்தை விட்டு கொடுக்கணும். நீ இந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கணும். இது சின்ன ஒரு பரலோக சாயலான ஒரு இடத்துல நீ வந்திருக்கிற. இது தேவனுடைய சமூகம். என்னதுன்னா இந்த பூமி பரலோகத்தினுடைய சாயல். இப்படி ஒரு ஆராதனை அங்கே நடக்குது. இந்த பூமியில் நீ இந்த ஆராதனை அதில் விட்டு கொடுத்தா தான் நீ அந்த ஆராதனைக்கு போக முடியும். அல்லேலூயா. இன்னும் எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம எப்படி செழிப்பு வரும் ஆண்டவருடைய பிள்ளைய? எப்படி பிளஸ்ஸிங் வரும் ஆண்டவருடைய பிள்ளைய? எப்படி உன் கட்டுகள் அறும் ஆண்டவருடைய பிள்ளைய? எப்படி சாபம் உடையும் ஆண்டவருடைய பிள்ளைய? நான் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்திலேருந்து எல்லாம் விடுதலை வேணும். ஆரம்பத்திலேருந்து அந்த அபிஷேகத்தில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ தேவ ஆவியானவர் எதில் மேலன்னா ஆதியில் வசனத்திலே சொல்ல அதிகாரம் 2வது வசனம் சொல்ல ஜலத்தின் மேல் அசைவாடினார். அவர் அசைவாடும் போது தான் இருளில் விலகி வெளிச்சம் முதிக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்போ உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும். அந்த ராஜாக்கள் தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டாங்க. இந்த ஆவிக்குரிய பரலோக ராஜகுமாரத்திகளாக இருக்கிற நீங்கள், ராஜகுமாரனாக இருக்கிற நீங்கள் எந்த தண்ணீரை கேட்கணுமா? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கேட்கணுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்கணுமா? பரிசுத்தாவின் அக்னியை நீ கேட்கணுமா? அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு கொடுக்கும் பொழுது வனாந்தர செழிப்பாக மாறும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. ஆமென். சரி, அடுத்த காரியத்துக்காக நம்ம கடந்து போக போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 20 வரைக்கும் வாசிப்போம். பக்கம் 846. இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே நீ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவங்க நாவு தாகத்தால் வறண்டு செவி கொடுத்து அவர்களை என்ன பண்ண மாட்டேன், அவர்களை கைவிடாது இருப்பேன். உயர்ந்த மேட்டில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடகாவும் வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்கி வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவு மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சகங்களையும் பாய்மர விருட்சகங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அது செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் படைத்தார் சிந்தித்து அறிவார்கள். நல்லா கேளுங்க, ஆண்டவர் சொல்றார், சிறுமைப்பட்டு எளிமைப்பட்டு தண்ணீரை தேடி அலையிறாங்க. அவங்களுக்கு அது கிடைக்காம அவங்க நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, சிறுமைப்பட்டு எளிமையாக இருக்கிற உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறாரு. உங்ககிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்படுற, எல்லாரும் உன்னை அது எளிமையாக நினைக்கிறாங்க, கேவலமாக நினைக்கிறாங்க. இது உன்னை பார்க்கும்போதே ஐயோ பரிதாபமாக பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேண்டுற காரியம் எதுவுமே நடக்கலை. நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் எல்லாம் சக்ஸஸ் இல்லாமல் தோல்வி. தாகமாக இருக்கிற, என்னுடைய வாழ்க்கை வெறுமையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஆண்டவருடைய பிள்ளையே கர்த்தர் சொல்கிறார், எல்லாரும் உன்னை பார்த்து அப்படி நினச்சாங்க, எல்லாரும் உன்னை பார்த்து அப்படி பேசினாங்க, எல்லாரும் உன்னை பார்த்து அப்படி ஒரு பார்வையை கேவலமாக பார்த்தாங்க. உன்னை பார்த்தாலே வாங்க கூப்பிட்ற அளவுக்கு நீ இல்லை. மனசை உடைச்சிட்டாங்க, உன்னை வேதனைக்குள்ளாய் நடத்திட்டாங்க. ஒரு வெறுமையை தான் நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய், ஒரு வனாந்தரத்தில் அலைஞ்சு கொண்டு இருக்கிறாய். எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆகாரை எப்படி
ஆபிரகாம் விட்டுட்டானோ, வனாந்தரத்தில் திரும்ப விட்டுட்டானோ, சொந்த புருஷனை விட்டுட்டான், பிள்ளையோடு அவள் அலையிறான். அந்த வனாந்திரத்தை போல நீ இங்கே அலைஞ்சு கொண்டு இருக்கலாம். அந்த வனாந்திரத்தை போல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு காலத்தில் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, இப்போ வராதுன்னு சொல்கிற அளவுக்கு உன்னை வெறுமையாக நீ இந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் உன்னை மதித்தாங்க, இப்போ யாரும் மதிக்காத அளவுக்கு நீ வெறுமையாக அந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசுகிறார். உன் வனாந்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன் தாகத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய ஏக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். சிறுமையும் எளிமையுமான உன் சத்தத்தை நான் கேட்டு, சிறுமையும் எளிமையான உன் விண்ணப்பத்தை நான் கேட்டு, நான் நிச்சயமாக உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வேன். உன்னை நான் கைவிடாது இருப்பேன், உன்னை நான் கைவிடாது இருப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் கைவிடாது இருப்பேன், உன்னை நான் கைவிடாது இருப்பேன். உனக்கு நான் எப்படி ஆகாருக்கு அவன் அருகிலேயே பூமி பிளந்து ஒரு ஊற்று உண்டானதோ, உன் அருகிலே ஒரு ஊற்றை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். அது அழகாக சொல்லுது பாருங்க. மேலிருந்து என்ன வருமா? தண்ணீர் ஊற்றுமா. கீழேருந்து என்ன வருமா? நீர் அப்படியே பூமி பிளந்து ஊற்று தண்ணி வருமா. பரலோக, இது ஆவிக்குரிய, அது பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் உனக்கு வரணும். சபையிலிருந்து நீ அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். இந்த 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளில், இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்குறார். நீ வனாந்திரத்தில் சித்தி மரத்தை நான் வைப்பேன், வனாந்திரத்தில் கேதுரு மரத்தை நான் நாட்டுவேன். அது வளரும், அது வளரும். இனி அது பட்டு போவதில்லை. கர்த்தர் சொல்ல, இனி அது பட்டு போவதில்லை. இனி அந்த செழிப்பை நீ காணும்படியாய் கர்த்தர் உனக்காக அதை செய்ய போகிறார். கர்த்தர் உனக்காக அதை செய்ய போறார். உன் பிள்ளைக்காக கர்த்தர் அதை செய்ய போறார். உன் குடும்பத்துக்காக கர்த்தர் அதை செய்ய போறார். இது நிச்சயம் நடக்க. ஆண்டவருடைய பிள்ளைய எனக்கோ கர்த்தர் இங்கே பேசுறார். மகளே, நான் நல்ல ஆவியில் அனுபவிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. உன் பிள்ளை வனாந்திரம் மாறும், உன் வனாந்திரம் மாறும். இதோ தேடி தேடி அலையிறையே, தேடி தேடி அலைஞ்சு கொண்டு இருக்கிறையே, உனக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு சித்தி மரத்தை உனக்காக வைத்திருக்கிறேன், நான் ஒரு கேது மரத்தை உனக்காக வைத்திருக்கிறேன், நான் ஒரு ஒலிவு மரத்தை உனக்காக வைத்திருக்கிறேன், நான் ஒரு புன்னை மரத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். நீ தேடி அலைஞ்சதை நான் காண்கிற தேவனா இருக்கிறேன். இந்த மரம் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரம், உடன்படிக்கை பெட்டி செஞ்ச மரம், தேவனுடைய ஆலய கதவுகள் செஞ்ச மரம், தேவனுடைய ஆலயத்தில் ஒலிவு எண்ணெய்களை கொடுக்கிற மரம். கர்த்தர் சொல்ல, இந்த மரம்லாம் எங்க வச்சிருக்கிறாரா? வனாந்திரத்தில் வச்சிருக்கிறேன். ஏன் நான் வனாந்திரத்தில் வச்சிருக்கிறேன் தெரியுமா? அங்க ஒரு நீரூற்றை நான் உண்டு பண்ணுவேன். அங்க ஒரு நீரூற்றை உனக்காக புறப்பட்டு இந்த மரத்து மேல ஊற்றப்படும். தேடி தேடி அலைஞ்சி அலைஞ்சி கால் ஓஞ்சி ஓஞ்சி மனசு வெறுத்திருக்கிற பிள்ளையே, கர்த்தர் தான் உன்னோட கூட முகமுகமாக பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதத்தினுடைய விசுவாசமாக கேட்குறவங்களுக்கு இது அப்படியே நடக்கும். நான் விசுவாசமாக சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறேன். விசுவாசமாக கேட்குற உனக்கு இந்த காரியங்கள் வாய்க்க பண்ணும். கர்த்தர் உனக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மரம்லாம் எங்கே வச்சிருக்கிறாரோ? வனாந்திரத்தில் கேதுரு மரம், சித்தி மரம், மிருது செடி, ஒலிவு மரம், அவாந்திர வெளியில் தேவதாரு விருட்ச மரம், பாய் மரம், புன்னை மரம், இதெல்லாம் எங்கே இருக்கு? நல்ல இடத்துலையா இருக்கு? வனாந்தரத்துலேருந்து வந்திருக்கிற உனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். சிலருடைய வாழ்க்கை இந்த இடத்துல எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ வேதனையோடு இருக்கீங்க, அவ்வளோ கண்ணீர் தான், விட்டால் அப்படியே அழுதுகிட்டே இருக்கலாம். ஒரு காலத்தில் என்னை மதித்தாங்க பாஸ்டர், ஒரு காலத்தில் என்னை கூப்பிட்டாங்க, ஒரு காலத்தில் முன்ன என்ன தான் வச்சாங்க. எப்போ என் வாழ்க்கை வனாந்திரமாகிடுச்சோ, என் பிள்ளை கூட என்னை மதிக்கிறது இல்லை, யாருமே என்னை கூப்பிட்றதில்ல. ஏன்? என் நிலைமை தப்பி போயிடுச்சு, என் நிலைமை மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு நான் வருவேனா? பழைய நிலைமைக்கு நான் மறுபடியும் எழும்புவேனா? மறுபடியும் முன்போல் நான் நிலை நிற்பேனா? யோபு சொல்கிறார், அதுதான் யோபு சொல்கிறார். என் நிலைமை நல்லா இருக்கும் போது என் கூட நிறைய பேர் இருந்தாங்க, என் கூட சாப்பிட்டவங்கெல்லாம் நிறைய பேர். என் நிலைமை தப்பி போகும்போது என் கூட சாப்பிட்டவனே என்னை கேவலமாக பேசுகிறான். இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேனே, இந்த நிலைமைக்கு நான் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு
அவன் வனாந்தர வாழ்க்கையை செழிப்பாய் 2 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு இந்த மாத்திர கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை வைத்து யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, இந்த வார்த்தை சொல்லி சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, இந்த மாதத்தில் ஒரு மேன்மையை நீ காண்பாய், ஒரு அற்புதத்தை காண்பாய். என் ஆண்டவர் வனாந்தரத்தில் நீர் ஊற்றை உண்டு பண்ணுவர். என் ஆண்டவர் வனாந்தரத்தில் தண்ணீர் கொடுத்து ஆகாரின் பிள்ளை இஸ்மவேலை காப்பாற்றினவர். ஆனா உன்னை காப்பாற்றாம விட்டுவாரா ஆண்டவருடைய பிள்ளைய? அவரை நம்பி இருக்கிறவனை கைவிட்டுவாரா? கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, தேவன் கைவிடவே மாட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய கரம் பயங்கரமானதை செய்யும். பார்த்து முன்ன பின்ன பார்த்து சொல்லுங்களேன். அவங்ககிட்ட காசா கையை நீட்டி கேட்டாங்க. இந்த வார்த்தை நீ சொல்லி ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கிறீங்கன்னா மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். நான் சொல்ல உங்களுக்கு அது ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு தான் திரும்பி வரப்போகுது. அவங்க உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் ஏற்றலாம், உங்களுக்கு வரப்போகுது. அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நான் சீக்கிரமாக வாசி முடிக்கலாம், சீக்கிரமாக முடிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 54 59 பக்கம் 437 அழகாக தெளிவாக நிறுத்தி நிதானமாக வாசிங்க. நல்ல கவனமாக கேளுங்க. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் இந்த வேண்டுதலையும் வானத்துக்கா விரித்து ஸ்தோத்திரம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட என்ன போவாதான், தப்பி கூட போவாது, தவறி கூட போவாது. அடுத்தது வாசிங்க. நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடு இருந்து எல்லாம் நடக்கிறதுக்கு கர்த்தரே தேவன், வேறொருவர் இல்லை என்பதை இரவும் பகலும். ஆமென், அல்லேலூயா. இங்க சாலமோன் ராஜா சொல்றாரு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தமும் வார்த்தையும் ஒரு நாள் கூட என்ன பண்ணாதான் தப்பி போகவே போவாது. அதனால நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், என் பிள்ளைக்காக ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், என் திருமண காரியத்துக்காக குழந்தைக்காக நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், இதெல்லாம் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன், தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், ஆனாலும் ஒன்றும் நடக்கலை. நீ கவலைப்படாதீங்க. உங்கள் கைகளை நீ என்ன பண்ணக்கூடாதா, நெகிழ விடாமலும், உங்கள் கைகளை என்ன பண்ணக்கூடாது, தளர்ந்து விடாமலும். அல்லேலூயா, ஆமென். அட சொல்லரு, கைவிடாமலும் நெகிழ விடாமலும் நிச்சயமா சோர்ந்து போகக்கூடாது. ஒரு ஆண்டவரோட பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, ஐயோ என்ன நடக்கலை, என்ன அது எப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படின்னு மட்டும் ஒரு என்ன பண்ணக்கூடாது. அதுதான் சொல்றார், நிச்சயமா வார்த்தை கொடுத்தாரா, நிச்சயமா ஆண்டவர் பேசிட்டாரா, நிச்சயமா ஆண்டவர் செய்வேன்னு சொல்லிட்டாரா, நிச்சயமா ஆண்டவர் மாற்றுவேன்னு சொல்லிட்டாரா, நிச்சயமா நான் உனக்கு கைவிடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரா, நிச்சயமா அந்த வார்த்தை அவரிடத்தில் வெறுமையாக வரவே வராது. அதுதான் சொல்லும் போது சொல்றார், மழை எப்படி மேலேருந்து கீழே பெஞ்சு அது மறுபடியும் மேலே வரும் பொழுது கீழே ஒரு பயிரை முளைச்சிட்டு அந்த மழை ஆகாய தண்ணியில் அதை வெப்பமாகுதல் மூலமாக மறுபடியும் நீர்த்துளியாகி மேலே போகிறது போல் அவருடைய வார்த்தையும் கீழே வந்து உனக்காக பலன் கொடுத்துட்டு தான் செஞ்சு முடிச்சுட்டு தான் அந்த வார்த்தை கத்தடத்தில் திரும்பும். அது ஒன்றும் வெறுமையாக மாறவே மாறாது, அது ஒன்றும் வெறுமையாக போகவும் போகாது. ஆனால் உங்கள் கைகளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான், நெகிழ விடுறதுன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? கவனமாக கேளுங்க, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சு. நெகிழ விடுதல்னா என்ன?
நல்லா கேளுங்க. ஒரு ஒரு பிளாஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா அது வெப்பம் ஏற ஏற அதோட உருவம் என்ன ஆகிடும், வெப்பத்தில் அப்படியே உருகி அது அதோடைய ஷேப்பை மாறிடும். அது நெகிழ்ந்து போகிறது. அதான் என்னது, கரெக்டாக இல்லையா? ஒரு பிளாஸ்டிக்கு நல்ல உச்சி விலையில் வைக்கிறீங்க, ஒரு சின்ன குடத்தை வச்சுக்கிறீங்க, பிளாஸ்டிக் குடம். அந்த வெப்பம் அதிகமாகி 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 அந்த குடத்து மேலே பட 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 அதனுடைய உருவம் என்ன மாறிடும்னா அப்படியே தொங்கிடும். பார்த்துருக்கீங்களா? ஈட் ஏற ஏற என்ன, அதுதான் நெகிழ விடுதல். அப்போ நான் ரொம்ப கையை தூக்கி ஜெபிச்சுட்டே இருக்கேன், தளர்ந்து போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன். உன் ஜெபத்தை மட்டும் நீ நிறுத்திடாத. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்று இருக்குது உனக்கு, அதுக்கு ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேறும். உன் கையை தளர்ந்து விடாத, சூழ்நிலையை பார்த்து தளர்ந்து விடாத, அக்கினி பான்ற சோதனையை பார்த்து தளர்ந்து விடாத, பிரச்சனையை பார்த்து தளர்ந்து விடாத. உன் சார்பில் கர்த்தர் இருந்து உன்னை நெகிழ விடாமல் கர்த்தர் கை தூக்கி எடுப்பார். மறுபடியும் அந்த அக்கினியில் உன்னை மறுபடியும் திடமாய் மாற்றுகிறதா தேவன். இந்த போராட்டத்தில் மறுபடியும் உன்னை நிலைநிற்க பண்ணுகிற தேவன். உன் சத்துரு நெகிழ்ந்து போவான், ஆண்டவர் ஆராதிக்கிற நீ நெகிழ்ந்து போக மாட்டேன். நீ நெகிழ்ந்து போக மாட்ட பிள்ளைய, உன்னை நெகிழவும் கர்த்தர் விட மாட்டார். அக்கினி மாறி சோதனை வந்து அப்படியே நெகிழ்ந்து ஒரு குலைந்து போகிற நேரத்தில் ஒரு பெரும் மலையை, ஒரு நீர் ஊற்ற கர்த்தர் உன் மேலே ஊற்றும் போது மறுபடியும் நீ ஸ்ட்ராங்காக மாறிடுவேன். மறுபடியும் திடமாக கர்த்தர் நிறுத்துவார். அந்த நீர் ஊற்று தான் ஆவியானவர், கர்த்தருடைய வசனமகல. அது உனக்கு கிடைக்குது, கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. சோர்ந்து போன உனக்கு வார்த்தை அனுப்பி மறுபடியும் திடப்படுத்துறாரு. நிகழ்ந்து போன உனக்கு மறுபடியும் வார்த்தை அனுப்பி நான் தூக்கி எடுப்பேன் சொல்றாரு. மறுபடியும் நான் ஒரு குழந்தை ஒன்னதான் நான் உருவாக்குவேன் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய சத்தமே அல்லாமல் மனுஷ சத்தம் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளையே, யாருக்கோ கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். மனசு உடஞ்சி நெகிழ்ந்து போயிட்ட, கையெல்லாம் தளர்ந்து போயிடுச்சு, காலெல்லாம் தளர்ந்து போயிடுச்சு, மனசு சோர்ந்து போயிடுச்சு. இனி என்ன என் வாழ்க்கை போகுதுன்னு தெரியாமல் இருக்கிற உனக்கு தான் ஆண்டவர் முகமுகமாக பேசுகிறார். ஜீவ தண்ணீரை உன் மேலே ஊற்றி மறுபடியும் நான் உன்னை ஸ்ட்ராங் பண்ணுவேன். வார்த்தை அனுப்பி மறுபடியும் நான் உன்னை பலப்படுத்துவேன். வார்த்தை அனுப்பி நான் மறுபடியும் உன்னை நிலை நிற்க செய்வேன். இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறவர்களை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அந்த ஜீவ தண்ணீர் உன் மேலே ஊற்றப்படுவதாக. நீ நெகிழ்ந்து போவாத, நீ தளர்ந்து போவாத. உன் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், உன் பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார். வார்த்தையை கொடுக்கிறார், அற்புதத்தை செய்வார். வார்த்தையை கொடுக்கிறார் மகளே, வார்த்தையை கொடுக்கிறார், நிச்சயமா அற்புதம் செய்வார். சோர்ந்து போவாத, மனம் முடிஞ்சிடாத. உன் தேவன் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். வார்த்தையை அனுப்பியே நீரூற்றை உண்டு பண்ணுகிறவர். வார்த்தையை அனுப்பியே ஆகார காப்பாற்றின தேவன். இஸ்மவேலை காப்பாத்தின தேவன் உன்னை காப்பாத்தாம விட்டுவாரா மகள? அவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். உன் கையை தளர்ந்து விடாத, உன் கையை நெகிழ்ந்து விடாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் ஒரு ஜீவ ஊற்று மகள, வசனம் ஒரு ஜீவ தண்ணீர் மாதிரி. வார்த்தை கிடைச்சிச்சா, அந்த வார்த்தை நிச்சயமா உனக்கு நடக்கும். இதில் எந்த மாற்றமும் வராது. ஆனால் நீ அந்த வார்த்தையை வச்சு கரத்தை உயர்த்தி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். வார்த்தை வந்த உடனே என்ன பண்ணக்கூடாது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. மோசே மலை மேலே நின்று ஒரு யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது. அங்கே அமலேக்கிற சண்டையில் ஜெயிச்சுட்டே வராங்க. மோசே கையை தூக்குனா, நல்லா கேளுங்க, மோசே கையை தூக்குனா சத்துரு கீழே தோற்று போகிறான். மோசே கையை இறக்குனா சத்துரு மேலே எழும்பிடும், அவங்கள ஜெயிச்சிடுறான். இப்படி ஒரு 2 சண்டை பயங்கரமாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போ மோசே கை நெகிழ்ந்து போயிடுச்சு, வலித்தாங்க. எவ்வளோ நேரம் தாங்க கை தூக்கும்? நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கை தூக்க மாட்டீங்க. அவர் எப்படின்னா காலையிலிருந்து அந்த யுத்தம் முடிகிற சாயந்தரம் வரைக்கும், அதாவது 7 மணி ஒரு இருட்டுதுன்னா அது வரைக்கும் அவர் கை தூக்கினே இருக்கணும் மோசே. அப்போ அந்த யுத்தத்தில் என்ன பண்ணால் மோசே ஜெயிச்சிருவார். அவன் கை வலிக்குது, நான் அப்படியே நெகிழ்ந்து போகிறேன், கை அப்படியே தளர்ந்து போகுதுன்னா சத்துரு ஜெயிச்சிருவான். இப்போ அதுக்கு தான் ஆண்டவருடைய பிள்ளைய 2 மகனில் கர்த்தர் கொடுக்குறாரு. ஊர் ஆரோன் 2 பேர் கையை தூக்கி பிடிக்கிறாங்க மோசே கையை. அங்கே யுத்தத்தில் மோசே ஜெயிக்கிறார். அங்கே சண்டையில் உனக்கு கர்த்தர் என்ன தெரியுமா, நீ நெகிழ்ந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். நீ சோர்ந்து போகிற நேரத்தில் உனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும். நீ நெகிழ்ந்து போகிற நேரத்தில் உனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும். அந்த பிசாசை பார்த்தலாம் நீ பயப்படாத, அந்த சத்துருவை பார்த்தலாம் நீ பயப்படாத. அவனுக்குள்ளே இருக்கிற உனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் என்ற சத்தம் கேட்கும். உனக்குள்ளே இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கூட பேசுகிறார், மகளே நீ தான் ஜெயிப்ப இந்த யுத்தத்தில். வனாந்தரத்தில் ஒரு நீரூற்று வந்து அந்த வனாந்தரம் செழிக்குமானா,
ஆவியானவர் உனக்குள்ள பயங்கரமான காரியத்தை செய்ய அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த அபிஷேகம் உன் மேல இறங்குது, அந்த வல்லமை உன் மேல இறங்குது, அதோ அந்த அக்கினி உன் மேல இறங்குது. சோர்ந்து போவாத, தளர்ந்து போவாத. முகமுகமா இயேசு பேசிட்டு இருக்கிறார். ஆவியானவர் முகமுகமா பேசிட்டு இருக்கிறார். யாருக்கோ கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ உங்க கைகளை நீ முதல்ல திடப்படுத்திக்கோ. கைகளை என்ன பண்ணு? திடப்படுத்திக்கோ. ஏன் சொல்றேன்னா, நீ கரத்தை உயர்த்தின சாத்தான் தோத்து போவோம். நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு தரேன். ஒரு 7 நிமிஷமாவது உன் கையை ஒரு நாளைக்கு பரலோகத்துக்கு நேரம் முழங்கால் போட்டு உயர்த்திட்டு உன் வேலையை செய்ய நீ போ. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போ. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கையை உயர்த்திட்டு ஒரு 7 நிமிஷமாவது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு போராடுற எல்லா சத்துருக்களையும், எனக்கு குடும்பத்துக்கு போராடுற எல்லா, என் பிள்ளைக்கு போராடுற எல்லா சத்துருக்களையும் நீ நிர்மலமாக்கி நீர் என்னை விசுவாசிக்க சொல்லு. உன் கையை நீ இறக்கவே கூடாது. ஒரு 7 நிமிஷத்துக்கு உன் கையை நீ என்ன பண்ணக்கூடாது? 7 நாள் நீ செஞ்சுப்பார். 7 நாள் செஞ்சுப்பார். கர்த்தர் உன் சத்துருக்களை உன் கால் கீழே கொண்டு வந்து போடுவார். கர்த்தர் உன் சத்துருக்களை உன் கால் கீழே கொண்டு வந்து போடுவார். உன் கை தளர்ந்து போகக்கூடாது, உன் கை நெகிழ்ந்து போகக்கூடாது. உன் காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறேன். 7 நாள் சுற்றும் போது எரிகோ இடியும்னா, நீ 7 நாள் கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டாரா? நிச்சயமாக நான் நம்புகிறேன். உன் கையை நெகிழ விடாமல் நீ தூக்கும் பொழுது உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். தயவு செய்து சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைய, இதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் கூடாரத்துலேருந்து நீ எழும்பி இதை நீங்கள் செய்யணும்னு நான் ஒரு விசுவாசத்தில் சொல்கிறேன். நீங்கள் செய்யும்பொழுது அநேகர் இங்கே வந்து சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் செஞ்சு முடித்தார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய, கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கைவிடாத ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நீ ஒன்றுத்துக்கும் குறித்து கலங்க வேணாம், ஒன்றுத்துக்கு குறித்து கவலைப்பட வேணாம். அல்லேலூயா. ஏசாயா 42 எடுத்துக்கொள்ளுங்க. 16-17 எடுத்து வாசிங்க. பக்கம் 848 பக்கம். பொறுமையாக நிறுத்தி வாசிங்கம்மா. குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, அவருக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். நல்ல, இது ரொம்ப முக்கியமான சத்தியம். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் இருளிலேருந்து கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. வாசிங்க. கோணலை செவ்வையும் மாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்கள் நான் என்ன பண்ண மாட்டேன்? கைவிடவே மாட்டேன். இது யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்போது இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஒரு வழி தெரியாத, பாதை தெரியாத, இருளில் இருக்கிற, அதாவது கண்ணு தெரியாத அவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களை அழைச்சி அவர் தெரியாத பாதையில், புரியாத பாதையில் கொண்டு வந்து அவளுக்கு முன்பாக இருக்கிற இருளை விலக்கி வெளிச்சம் பார்த்து கோணலை செவ்வையாக்கி இந்த காரியங்களை நான் அவளுக்கு செய்து அவளுக்கு கைவிடாதிருப்பேன். 17ஆம் வசனம் சொல்றது பாருங்க. இது முக்கியமான சொல்றது இதுதான். இது என்னத்தை குறித்து சொல்லுது? விக்கிரகங்களை வார்ப்பிக்கப்பட்ட நீங்கள் எங்கள் சொல்லுவார்கள். இப்போ இவங்க எதில் இருக்கிறாங்கன்னா, இருளில் இருக்கிறாங்க. யாரு? விக்கிரகத்தை நம்பி, விக்கிரகம்தான் எல்லாம் சொல்லி வார்ப்பிக்கப்பட்ட அந்த சொரூபத்தை வணங்கி அதிலேயே மூழ்கி போயிருக்கிறவங்க எதில் இருக்காங்க? இருளில் இருக்காங்க, இருளில் இருக்காங்க. இப்போ அதுக்கு மேலே தான் சொல்றாரு, இந்த இருளில் இருக்கிறவர்களை, இந்த இருளில் உட்கார்ந்துருக்கிற அந்த மகளை நான் என்ன பண்ணுவேன்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தில் சில பிள்ளைங்க இருளில் இருக்கிறாங்க. அட சொல்றார், இருளில் இருக்கிறாங்க, விக்கிரகத்தை நம்புகிறாங்க, சிலைக்கு முன்னாடி போய் எல்லாமே பண்ணுறாங்க. இதெல்லாம் யாருன்னா இருளில் இருக்காங்க. இந்த மாதிரி கர்த்தர் சொல்கிறார், உன் குடும்பத்தில் யாரெல்லாம் இருளில் இருக்கிறாங்களோ அவங்கள நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறேன்.
விக்கிரகத்தில் இருக்கிறவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறேன். அந்த காலத்தில் இருக்கிறவங்கள நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறேன். உன் பிள்ளைங்க இருக்கலாம், உன் கணவனாக இருக்கலாம், உன் குடும்பத்தில் எந்த நபர்களாக இருக்கலாம். கர்த்தர் வாக்கு கொடுத்து பேசுகிறாரு. அது ஒருவேளை ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு பின்மாற்றத்தில் போயிருக்கலாம், ஆண்டவரை ருசி பார்த்துட்டு பேக் வாங்கி போயிருக்கலாம். அவங்கள எல்லாரையும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்ல கொண்டு வந்து அவங்கள நான் வெளிச்சத்தில் கோணலை செவ்வையாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க செய்கிறது தான் கரெக்டு. என்னது? அவங்க செய்கிறது தான் கரெக்டு. நான் என்ன சொல்லணும் அதுதான் நடக்கணும்னு சொல்கிறவங்களாம் எதில் இருக்காங்கன்னா, இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறவர். இருள்னா அந்தகாரம் அவங்கள ஆளுகை செஞ்சு அதுதான் கண்ட்ரோல் பண்ணி நடத்தும். அதுதான் என்ன பண்ணும், ஜெபத்துக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க, எதிர்த்து பேசுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக தான் அவங்க செய்யவே செய்வாங்க. உங்களுக்கு விரோதமாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பிடிக்காது தான் அவங்க பயங்கரமாக செய்வாங்க. உங்களுக்கு பிடிக்காது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, முக்கியமாக செய்வாங்க. இன்றைக்கி கர்த்தர் பேசுகிறார், அப்படியாப்பட்ட உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நான் கொண்டு வர போகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். அவர்களை குருடரை நான் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நடத்த போகிறேன். அவளை அறியாத பாதையில் இருக்கிறவங்களை நான் வெளிச்சத்தை கொண்டு வந்து நடத்த போகிறேன். அந்த இருளில் இருக்கிற பிள்ளைங்க முன்னாடி கோணலை செவ்வையாக மாற்ற போகிறேன். ஒரு பாதையை நான் உண்டு பண்ண வல்லவர் என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு சபைக்கு போகிறவங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் வசனத்துடைய அறிவு தெரியாது. கேட்டேன்னா நானும் சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் சத்தியத்தை அவங்க புரிஞ்சிக்க முடியாமல் இருந்திருப்பாங்க. ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்காமல் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிறவங்க தான் நிறைய இருளில் இருக்காங்க, சபைக்கு போகிறவங்க தான் எதில் இருக்காங்க, நிறைய இருளில் இருக்காங்க. ஏன் இருள்னா, திடீர்னு ஏன் சொல்கிறாங்க, மாதாவும் ஒன்று தான், இயேசுநாதரும் ஒன்று தான். அங்கே போய் நான் உட்காந்து சாப்பிட, எப்படி அது ஒன்று? சிலைக்கு முன்னாடி கர்த்தர் போய் உட்கார சொன்னார். அப்படி தான் அவங்க இருந்தாங்களா முதல்ல? என்ன ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா யாருன்னா? அவங்கள ஒரு ரூபத்தை ஒரு மனுஷ சிலையாக ஒதுக்கிட்டு செதுக்கிட்டா அவ்வளோதான், அதான் வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி போய் நீ இருக்குது பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி முழங்கால் போடுறதே பெரிய காரியம். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட இருளில் இருக்கிறவங்கள கர்த்தர் சொல்றார், நான் கொண்டு வந்து அவங்கள நான் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. வருவாங்க, கர்த்தர் சொல்றார் வருவாங்க. அப்படியாப்பட்ட பிள்ளையை நான் வர வைப்பேன். உன் பிள்ளையை நான் வர வைப்பேன். உன் கணவனாரை நான் வர வைப்பேன். இந்த மாதத்தில் கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது நடக்கும், கையை உயர்த்தி துதிக்கும் போது நடக்கும். உன் கைகளை நெகிழ விடாமல் இரு, உன் கையை தளர்ந்து விடாமல் இரு. கர்த்தர் உனக்காக வழக்காடுகிற தேவன், உன் பிள்ளைக்காக கர்த்தர் வழக்காடுகிற தேவன், உன் குடும்பத்துக்காக கர்த்தர் வழக்காடுகிற தேவன். அவங்கள பிடிச்சு வைக்கிற இருள் விலகி போகும், அவங்கள ஆட்டி படைக்கிற வல்லமைகள் விலகி போகும். கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அதை எப்படி நடத்துவேன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா, தலைமுறை நடத்த போகிறார். ஏசாயா 60 எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா 60 1, 2, 3 வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதிச்சது, இருள் பூமியையும் கார் இருள் ஜனத்தை மூடும். ஆனாலும் உன் மேலே யார் உதிப்பா? கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன் மேலே காணப்படும். உன்கிட்ட இருக்கிற இந்த வெளிச்சத்தை தேடி ஜாதிகளும் உதிக்கிற உங்க ஒளி கிட்ட ராஜாக்களும் நடந்து வருவாங்க. ஆமாம், ஓகே. இப்போ நீங்க முதல்ல வெளிச்சத்துக்கு வந்துட்டாலே போதும், உன்னை தேடி எல்லாரும் வந்துடுவாங்க பின்னாடி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னமும் இருளில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. சாக்கு சொல்லின்னு உட்காந்துருக்க கேஸ்லாம் இருளில் இருக்க கேஸ். சாக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எதுக்கேத்தாலும் ஒரு சாக்கு, எதுக்கேத்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா? அதெல்லாம் எங்கே இருக்குன்னா இருளில் இருக்குது, இருளில் இருக்குது. கர்த்தர் சொல்றார், அந்த இருளில் இருக்கிற பிள்ளைகளை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. வாசி முடிக்கலாம். 14, 16 எடுத்து வாசிங்க. 14 அதிலே தான், உன்னை ஒடுக்கினவர்களின் உன்னை யாரெல்லாம் ஒடுக்குறாங்களோ அவங்களாம் உன்கிட்ட வந்து, உன்னை அசட்டை பண்ணின யாரெல்லாம் அசட்டை பண்ணாங்களோ உன் காலில் வந்து கர்த்தர் சொல்ற நான் விழ வைப்பேன். காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் அதான் நான் சொல்ல பாருங்க.
நல்லா புரிஞ்சுங்க. அதான் முடிக்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது, நேரம் இல்லாதனால முடிக்கிறேன். இந்த வசனத்தை விட கவனமாக கேளுங்க. யாரெல்லாம் உன் பிள்ளை உன்னை ஒடுக்கலாம், குடும்பத்தில் எல்லாம் உங்களை அப்படியே நெகிழ பண்ணுற மாதிரி நடந்திருக்கலாம், என்னெல்லாம் செஞ்சாங்களோ கர்த்தர் சொல்றார், அவர்களை எல்லாரும் உன் கால் கீழே வந்து விழ வைக்கும்படி உன் மேலே என் மகிமையை ஒளியை வீச பண்ண நீ எலும்பி பிரகாசிக்கிற நேரம். எத்தனை பேர் எலும்பி பிரகாசிக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் என்னை கேவலமாக பேசுகிறவங்க என்கிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க? ஏன் தெரியுமா? கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே இருக்குது, கர்த்தருடைய ஆவியை என் மேலே நிரப்ப போகிறா. அத்தனை பேர் முழங்கால் போடுங்க. தயவுசெய்து கர்த்தர் உன்னை நிரப்பி அனுப்ப போகிறார். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நீ ஒப்பு கொடுப்பாயானால் இப்போ இருக்கிற அந்த தாகத்தின் அபிஷேகம், அந்த வாஞ்சையின் அபிஷேகம் உன்னை பார்த்து உன் காலடியில் சத்துருக்கள் எல்லாரும் வந்து விழ வைக்க கர்த்தர் அதை செய்வேன்னு வாக்கு கொடுக்குறார். கர்த்தர் அதை செய்ய வைப்பேன்னு பேசுகிறார். என்னமோ தெரியல, கர்த்தர் பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டார், பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டார். உன்னை வேதனைப்படுத்துகிறவங்க, உன்னை துக்கப்படுத்தினவங்க, உன்னை அழ வச்சு பார்க்கணும்னு நினச்சவங்க, உன்னை கண்ணீர் வச்சு பட வச்சு பார்க்கணும்னு நினச்சவங்க உன் காலடியில் வந்து விழுவார்கள். நீ சீயோனின் நகரம் என்றும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றும் அவர்களை கர்த்தர் சொல்ல வைப்பார். கர்த்தர் அதுக்கு தான் எலும்பி பிரகாசிக்க சொல்கிறார். வறண்ட நிலத்தில் சிறுமையும் எளிமையுமானவளே நீ எலும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதிக்கும், கர்த்தருடைய வல்லமை உன் மேலே உதிக்கும், கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதிக்கும். உன்னிடத்தில் ராஜாக்கள் வர வைப்பார், உன்னை தேடி வருவாங்க சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், இது வார்த்தை நடக்கும், நீ தேடி போவாத, அவங்க உன்னை தேடி வர வைப்பார் கர்த்தர். அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வறண்ட நிலமாக இருக்கிறாயோ, தாகத்தோடு இருக்கிறாயோ, நீ எப்படியாப்பட்ட நிலமாக இருந்தாலும் கவலைப்படாத, தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழங்கால் போட்டு கரண்டத்தை உயர்த்தி சரண்டர் ஆகிடுங்க. கர்த்தர் சமூகத்தை சரண்டர் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார், கர்த்தர் வல்லமையை ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல உற்சாகமாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, கர்த்தாவே என்னை நிரப்புங்கப்பா, சர்வ வல்லவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நான் நெகிழப்பட்டு போயிருக்கிறேனப்பா, நான் சிறுமையும் எளிமையுமானவனாக இருக்கிறேனப்பா, உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன்ப்பா, உங்கள் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நீர் என்னோடு கூட வந்து பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்ட சமூகத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தின் ஆறுகளை, பலத்த அபிஷேகம், தண்ணீரை, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுமையா. ஊற்றுமையா உங்க அபிஷேகத்தை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு நீரோடை நீரோடை அருகில் மரங்களை போல. எஸ், நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நேத்தமும் தவறாமல். ஒற்றுமையா உங்க வல்லமைய, எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறாயா மகளே? ஒற்றுமையா உங்க அக்கினிய கரந்தடி, தாகத்தோடு காத்திருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அபிஷேகம். ஆமென். ஒற்றுமையா அக்கினி அக்கினி, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நாங்கள் தாகத்தோடு. இப்போ ஒற்றுமையா வல்லமை 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 மேல வல்லமை. ஓ, ஊற்றப்படுது. ஓ, உனக்காக ஒரு ஊற்று திறக்கப்படுது, உனக்காக பரலோக திறக்கப்படுது. மேலிருந்து ஒரு ஊற்று, ஆலயத்திலிருந்து ஒரு அக்கினி ஊற்று, ரெண்டுமே உனக்காக திறக்கப்படுது. கர்த்தர் உன்னை நிரப்புறார். ஓ, வல்லமை இறங்கட்டும். என் மகளே நிரப்பப்படு. இதோ வறண்ட நிலம் அவாந்திரம் செழிக்கட்டும். கடா கடா படத்திரா கரா
விட்டுக்கொள், விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, தாகத்தோடு விட்டுக்கொடு. வல்லமைய தாகத்தோடு காத்திருக்கிறேன், நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறேன். பயத்தோடு இரு. உன் மேல அந்த அபிஷேகம் இறங்கும். உன்னை பார்த்து ஏளனமா பேசினவங்க, உன்னை பார்த்து மதிக்காம போனவங்க, கர்த்தர் உன்னை தேடி வர வைப்பார். அந்த அபிஷேகம் அதை செய்யும். இதோ எழுப்பி பிரகாசி, என் ஒளி வந்தது, என் மகிமை மேல உதிக்குது. இதோ நீ எழுப்பி பிரகாசி. கர்த்தருடைய மகிமை, ஃபயர், மகிமையின் கர்த்தர் முகத்துல மகிமையின் ஒளி வீசட்டும். ராமா ஷபா ரபா 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 ஓ ரகதனா மானியா தரமா. வல்லமை, 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 வல்லமை. பேசுங்க, வாயை தர. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு மகளே. நீ சாதாரணமானவன் அல்ல. கர்த்தர் உன்னை விசேஷமா தெரிந்திருக்கிறார். இதோ அந்த அபிஷேகத்தை உனக்கு இந்த நேரத்தில் கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கும் போதே வல்லமை இறங்குது மகளே. ஓ ராமா ஷாகா ரபா ரபா. கைவிடப்பட்டது நெகிழப்பட்டதுமா இருக்கிற சீரமையும் எளிமையுமான உனக்கு தான் கர்த்தர் பேசுறார். லக்கா சக்கா ரமானியா கட்டா துடா துடா குடா பாண்டியா திடா லெபக்கரா பாண்டியா திடா அபக்கியா மரத்திடா. பயந்த நிலைமையில இந்த சிம்சியோ கர்த்தர் பார்த்து பேச சொல்றார். இப்போ கிதியோனை அழைச்ச கர்த்தர் ஒன்னு அழைக்கிறார். நீ போரடி, நீ போ யுத்தத்துக்கு. ஒரு பானை சட்டியை மட்டும் எடுத்துட்டு போ. இந்த யுத்தத்துல நான் கூட இருப்பேன். கையை நெகிழ விடாமல் இருந்ததுனால, என் வார்த்தை நம்பி நீ செய்ய புறப்பட்டதுனால அந்த சத்துருக்கள் வெக்கப்பட்டு ஓடுவார்கள். அந்த சத்துரு வெக்கப்பட்டு ஓடுவார்கள். கிதியோனே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் இந்த சத்தத்தை தடுக்க பண்ணுகிறார். கபா கபா ரபா. வல்லமை இறங்குது. பராக்கிரமசாலியே, உன்னை பார்த்து அழைக்கிறார். பலவீனன் அல்ல. வல்லமை, இதோ கர்த்தருடைய வல்லமை, இதோ கர்த்தருடைய வல்லமை இன்னும் உன்னை நிரப்புது. கீழிருந்து ஒரு ஊற்று உன்னை நிரப்புது, மேலிருந்து ஒரு ஊற்று உன்னை நிரப்புது. அது கீழே இருக்க தண்ணியை பருகிக்கோ, மேல இருக்கிறத உன்னை ஆத்மால பிடிச்சுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. பேசு, வாயத்தர அசட்ட பண்ணாத. வனாந்திரத்துல காய்ந்து போன மரத்தை போல இருக்கிறாயோ, பட்டு போன வாழ்க்கை வாழ்றாயோ, கர்த்தர் சொல்றார், நான் உன்னை செழிப்பாக்க போகிறேன், நான் உன்னை செழிக்க வைக்க போறேன். இதோ வார்த்தை வருது மகனே, அசட்ட பண்ணாத, அசட்ட பண்ணாத. ராபா ஷபா ரபா லபா. ஓ, தேவன் சொன்னது செய்வார். அவர் வார்த்தை ஒன்று கூட தப்பி போவதில்லை. அவர் ஒரு வார்த்தை கூட வீண் போகவே போகாது. அந்த வார்த்தை நிச்சயமா உனக்கு பலன் கொடுக்கும். அந்த வார்த்தை நிச்சயமா உனக்கு பலன் கொடுக்கும். அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர், செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். நல்ல வாயை திறந்து துதி, நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண. அசட்டப்படாத, ஜாக்கிரதையோடு இரு. கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதிக்குது. கர்த்தருடைய வல்லமை உன் மேலே உதிக்குது. இருள் இருக்கிறவங்க உன்னை வெளிச்சத்துக்கு வருவாங்க, உன்னை தேடி வருவாங்க. உன்னை யாரெல்லாம் நெகிழ பண்ணாங்களோ எல்லாம் உன் கால் கீழே சொன்னார் கர்த்தர். வர வைப்ப, வர வைப்ப, வர வைப்ப, வர வைப்ப. நீ தேடி போவாத, அவங்கள தேடி வர வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அநேகரை விடுதலை ஆக்கியிருக்கார். கர்த்தர் என்னோட முகமுகமாக பேசுகிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் மகனே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் மகளே. உன் கூட கர்த்தர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த சத்தத்தை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. நீ பாக்கியவதி. இந்த சத்தத்தை கேட்குற நீ பாக்கியவான். கர்த்தர் தான் உன்னோட கூட பேசுகிறாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் பேரை வெளிப்படுத்தி பேசிகிட்டு இருக்கார். இந்த சபைக்காக, இந்த ஜனத்துக்காக, இந்த கேட்கிற உனக்காக கர்த்தர் பேசிகிட்டு இருக்கார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீ விசுவாசிச்சால்
நீ வனாந்தரத்தை விசுவாசிக்காத, வனாந்தரத்தில் நீரூற்ற விசுவாசி, ஆவியானவரை விசுவாசி. அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீ வனாந்திர வறண்டு போன பாலைவனத்தை பார்க்காத, இந்த பாலைவனத்தில் இருக்கிற கர்த்தருடைய மகிமையை பார். அப்போஸ்தலனாகிய யோவானை தூக்கி பாலைவனத்தில் தான் விட்டாங்க, தண்ணி இல்லாத சாவிடான்னு சொல்லி விட்டாங்க. அந்த வெளிப்படத்தில் எழுதின அந்த மனுஷன் சொல்கிறார், நான் அங்கே இருக்கிற கர்த்தரை பார்க்குறேன், அவர் கரத்தை பார்க்குறேன், அவர் வல்லமையை பார்க்குறேன், அவரோட மகிமையை நான் பார்க்குறேன். அதுதான் எனக்கு மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. கண்களை மூடி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கிருபாசனபதியே, கிருபாசனபதியே, இயேசுவே, உடைய வார்த்தை இந்த ஜனங்களை நேசித்து நீ அனுப்பி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இனி வர நாட்களில் ஊழியத்தில் ஒரு பெரிய மகிமையை பார்க்கணும். இடம் முழுவதும் நிரம்பின மகிமையினால் நிரம்பி இருக்கிறத பார்க்கணும். வர்றவங்க எல்லாரையும் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைக்க முடியாது, ஊழியக்காரங்களை உருவாக்க முடியாது. அடியனோட பாரத்தை பார்த்து இங்கே கிளை சபைகள் உருவாக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபை செஞ்சு ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி காற்றையும் பார்க்க மாட்டோம், தண்ணியும் மழையும் பார்க்க மாட்டோம். ஆனால் நாங்கள் எடுக்கிற முயற்சியில் ஒரு சக்ஸஸை பார்ப்போம், கர்த்தரது காரியத்தை வாய்க்க பண்ணுறதை பார்ப்போம். ஆனால் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே, எல்லா ஜபங்களையும் எல்லா விபிஎஸ் ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எல்லா பணத்தையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஆனால் உங்களை நம்புற நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டுவதில்லைப்பா, வெட்கப்பட்டு போவதே இல்லைப்பா. நீ பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமா